Welcome to Future Vision Study Center, Salem. UGTRB Zoology First Unit Coral Reef topic பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோரல் ரீஃப்னா என்ன? கோரல் ரீஃப் அப்படிங்கிறது கோரல் பாலிப் அப்படிங்கக்கூடிய காலனியல் அனிமல்ஸ் மூலமாக செக்ரேட் பண்ணக்கூடிய கால்சியம் கார்பனேட் அக்குமுலேட் ஆகி உருவாகிற ஒரு மெரைன் ஈக்கோசிஸ்டம் தான் கோரல் ரீஃப். கோரல் ரீஃப் அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ஜூசாந்தெல்லா, அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே கூட ஒரு ஒருங்கிணைஞ்ச வாழ்க்கையை மேற்கொள்ளும். ஒருங்கிணைஞ்ச வாழ்க்கை அப்படின்னு என்னன்னா, ஆல்கே வந்து ஃபுட் ஆக்சிஜனையெல்லாம் கொடுக்கும். கோரல் பாலிப் ஆல்கேவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷனையும் சப்போர்ட்டையும் கொடுக்கும். அடுத்தது பாலிமார்பிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இது எக்ஸிபிட் பண்ணும். அதாவது மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும் இந்த கோரல் பாலிப்ஸ். இதைத்தான் நம்ம பாலிமார்பிசம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் 3 வகையான பாலிப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பாலிப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரோசோய்ட்ஸ், அதாவது இதை ஃபீடிங் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மவுத்தும் டென்டக்கிள்ஸும் இருக்கும். ஃபுட் கேப்சருக்கும் டைஜஷனுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டாக்டைலோசோய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை டெஃபென்சிவ் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதில் மவுத் இருக்காது, நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கொட்டும் செல் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காகவும் ப்ரேவை கேப்சர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். தேர்ட் ஒன் பாருங்கள், கோனோசோய்ட்ஸ். இதை வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சில சமயம் என்ன பண்ணோம் அப்படின்னா கேமெட்ஸ் ஆர் பட்ஸு, மெடுசாய்டு பட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் சில ஸ்பீசஸில் மட்டும். இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோரல் ப்ளீச்சிங் அக்கர்ஸ் டியூ டு, அதாவது கோரல் ப்ளீச்சிங் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூசாந்தெல்லா லாஸ் ஆகும்போது. நமக்கு தெரியும் இந்த ரெண்டும் சிம்பயாட்டிக் லைஃப்பை வந்து லீட் பண்ணுதுன்னு சொன்னோம், ஒருங்கிணைஞ்ச வாழ்க்கையை. அப்போ கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் ஜூசாந்தெல்லா நடக்கும். இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா டெட் 2022. அடுத்து பாருங்க, கோனோசைட்ஸ் பெர்ஃபார்ம் விச் ஃபங்க்ஷன் இன் கோரல் காலனிஸ். கோனோசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனை வந்து செஞ்சது பாருங்க. ஃபீடிங் ஃபங்க்ஷனை செய்யறது வந்து கேஸ்ட்ரோசைட்ஸ் நம்ம படித்தோம். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கோனோசைட்ஸ். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன் தான். இப்போ டிஃபென்ஸ் ஃபங்க்ஷனை செஞ்சது வந்து டாக்டைலோசைட்ஸ். ஓகேங்க, இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கோனோசைட்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரீப்ரொடக்ஷன். டிஆர்பி 2018 கேட்டிருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.